Yes. Very good evening, everyone. Super Santi Series 2 Day 18க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க ஹோஸ்ட் ஷமீமா. இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ராக்ஷன், ஒரு சின்ன கொஸ்டின். ஓகே, இந்த சூப்பர் 70 ஜேர்னில ஜாயின் பண்றதுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கு? ரீடிங் ஹேபிட், கான்ஃபிடன்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங், நாலேஜ், கன்சிஸ்டன்சி. சாட் பாக்ஸ்ல நம்பர் மட்டும் டைப் பண்ணலாமா? எஸ், யா, ஓகே. சூப்பர் 70ல ஒவ்வொரு நாளும் நம்ம புக்ஸை ரிவ்யூ பண்றதோட சேர்த்து லைஃபை இம்ப்ரூவ் பண்ண ப்ராக்டிக்கல் லெசனையும் கத்துக்கிட்டே இருக்கோம். 70 days, 70 participants and 70 inspiring books. So let's begin today's learning session. Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 18 presenter மிஸ்டர் ஷஃபீக் அகமது. சார் ஒரு பிசினஸ் மேன் அண்ட் சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் அகமது கன்ஸ்ட்ரக்ஷன். பிசினஸ் ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் லைஃப் லாங் லேர்னிங் மேல ரொம்ப பேஷன் வச்சிருக்காங்க. கரண்ட்லி சைக்காலஜி அண்ட் இஸ்லாமிக் நாலேஜ்ல ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணிட்டும் இருக்காங்க. பிசினஸ் நாலேஜ் அண்ட் மீனிங்ஃபுல் சர்வீஸ் மூலமா பீப்புளுக்கு வேல்யூ கிரியேட் பண்ணணும்னு ஒரு கிளியர் விஷனோட டிராவல் பண்ணிட்டும் இருக்காங்க. இன்னைக்கு சார் ரிவ்யூ பண்ண போற இன்ஸ்பைரிங் புக் த சைக்காலஜி ஆஃப் மணி. ஐ ஹோப் டுடேஸ் பிரசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் வேல்யூபிள் ஃபினான்ஷியல் and life lesson கொடுக்கும். So let's welcome Mr. Safiq Ahmed with a big virtual round of applause. Sir, the virtual stage is yours. Over to you. Yes. Yes, present ஆகுதா? Yes, yes. Yes, sir. Good evening to all. This is Safiq Ahmed. இன்னைக்கு பார்க்க போற புக் டாபிக் முன்னாடி நம்ம ஒரு சின்னதா ஒரு வச்சுப்போம். இந்த புக் சைக்காலஜி ஆஃப் மணின்னு சிஸ்டர் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது எப்படி சைக்காலஜி ஆஃப் மணி? இந்த புக் வந்து ஒரே நாள்ல பணக்கார ஆகுறதுக்கு சொல்லி தருதா, இல்ல ஷார்ட்கட்ல வந்து எப்படி பில்லியனர் ஆகணுங்கிறத சொல்லி தருதா? அப்படிலாம் இல்ல. இந்த சைக்காலஜி ஆஃப் மணி நான் இந்த புக் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நானே பார்த்தேன், என்னடா புக் நேமே வியர்டா இருக்கு. அது என்ன சைக்காலஜி ஆஃப் மணி? சைக்காலஜிங்கிறது ஹியூமன் பிஹேவியர், அந்த ஹியூமன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கவுன்சிலர் இந்த பேட்டர்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி பணத்துக்கான சைக்காலஜி வந்து ஆத்தர் எழுதியிருக்காங்கிற சின்ன கன்ஃபியூஷன் என்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக் வந்து நான் படிச்சேன். படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆமா பணத்துக்கு இவ்வளவு பெரிய உளவியல் இருக்கா, இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் ஈஸியா பில்லியனரா மாறலாமாங்கிற எண்ணம் எனக்கும் வந்துச்சு. சரி, இதை நான் எப்படி உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கை நான் சூஸ் பண்ணேன். ஆத்தர், இந்த புக்கோட ஆத்தர் என்னன்னா ஒரு பைனான்சியல் அட்வைசர். இவரு ஒரு பெரிய சிஏஓ, பெரிய பிசினஸ் மேனும் கிடையாது. ஆனா அவருக்கு வந்து அனுபவத்தை பத்தி அவருடைய 41வது ஏஜ்லயே இந்த புக் வந்து அவர் எழுதியிருக்காரு. எழுதினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா 2021 தான் இந்த புக் வந்து எழுதுறாங்க. இந்த 5 இயர்ஸ்ல பெரிய அமெரிக்கால இருந்து யூஎஸ், யூகே, இந்தியா பெரிய இன்வெஸ்டர் அண்ட் ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாமே இந்த புக்கை தான் ரெஃபர் பண்றாங்க. இந்த பாஸ்ட் 5 இயர்ஸ்ல 1 crore மேல இந்த புக் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. 70+ லாங்குவேஜஸ்ல வந்து இந்த புக் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒர்த் உள்ள ஒரு புக்கை தான் நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு சொல்லி தர போறேன். இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் சொல்ல போறேன். இந்த புக் வந்து நேம் சைக்காலஜி ஆஃப் மணி. ஓகே, செஷன் போறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின். தூக்க நேரத்துல இருந்து உங்களை வந்து புக் ரிவ்யூ வச்சிருக்காங்க 9:45 to 10:15. இந்த நேரத்துல யார் தூங்கிட்டு இருக்கா, யாரு தூங்காம லிசன் பண்ணிட்டு இருக்காருன்னு சின்ன கொஸ்டின் கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கிளாஸ் அட்டன் பண்ற இந்த டயத்துல உங்க அக்கௌண்ட்ல இப்ப 10 crore rupees வந்து டெபாசிட் ஆகுது. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 10 crore rupees இப்ப நீங்க பாக்குறீங்க, 10 crore rupees வந்து இப்ப டெபாசிட் ஆகுது. இப்ப என்ன பண்ணுவீங்க? செக் பாக்ஸ்ல சொல்லுங்க. 10 crore rupees இப்ப டெபாசிட் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? மகிழ்ச்சி ஆவீங்க, ஷாக்கிங் ஆவீங்க. அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க? ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதை வச்சு என்ன வாங்குவீங்க?
ரியல் எஸ்டேட் வாங்குவீங்க, கோல்டு வாங்குவீங்க, வேற ஸ்கூல் கட்டுவீங்க, வேர்ல்ட் ட்ரிப் போவீங்க. ஓகே, இவ்வளவு சொன்னீங்களே, இப்ப சாட் பாக்ஸ்ல பார்க்கும் போதே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒன்னொன்னு சொன்னாங்க. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்ல வர ஆத்தர் சொல்ல வரதே என்னது, இதுதான். நோ ஒன் இஸ் கிரேசி. பண விஷயத்துல யாருமே முட்டாளும் கிடையாது, பண விஷயத்துல யாரும் அறிவாளியும் கிடையாது. அவங்க வளர்ந்த சூழல், அவங்களுக்கு தந்த ஃபேமிலி. ஹலோ, ஆடியோ கிளியரா இருக்கா? சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆடியோ கிளியர் வர அவங்களுக்கு தகுந்த சூழல், அவங்க எந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வளர்ந்துருப்பாங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வளர்ந்துருப்பாங்க. இங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, இங்க உள்ள உமனுக்கு பாக்கல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஆனா ரெண்டுமே கரெக்ட் தான். இதுதான் வந்து இப்ப கேக்குதா? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா? ஓகே, இதுதான் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நோ ஒன் இஸ் கிரேசின்னு சொல்ல வர்றாரு. பைனான்சியல் பத்திய புரிதல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஆத்தர் சொல்ல வர்றது. எவ்ரி ஒன், நோ ஒன் இஸ் கிரேசி. ஸ்லைட் ஷேர் ஆகுதா? ஓகே, அதுக்கப்புறம் இப்ப நீங்க சம்பாரிச்சிட்டீங்க, அதிகமா சம்பாரிச்சிட்டீங்க. சம்பாரிச்சதுக்கு அப்புறம் லக்குன்னு ஒரு ரோல் பிளே பண்றதுதான் ஆத்தர் இப்ப சொல்ல வர்றாரு. லக் அண்ட் ரிஸ்க். இந்த லக் அண்ட் ரிஸ்க்னா என்னன்னா, பில்கேட்ஸ் வந்து எதுக்கான ஓனர் சொல்ல முடியுமா யாராச்சும்? பில்கேட்ஸ் வந்து எதுக்கு என்ன ஓனர்? அவர் மைக்ரோசாப்டோடைய ஓனர். ஆனா அதை கிரியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் யாருன்னா, கென்ட்ங்கிற அவருடைய ஃப்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. அப்போ லக், அவர் வந்து ஒரு ஒரு பேட் லக்கா அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து டெத் ஆயிட்டாரு. அப்போ லக் அண்ட் ரிஸ்க் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணதுதான் ஆத்தர் சொல்ல வர்றாரு. லக் அண்ட் ரிஸ்க், லக் அண்ட் ரிஸ்க் தான் ஒரு மனிதனுடைய பைனான்சியல் வந்து டிசைட் பண்ணதுதான் ஆத்தர் சொல்ல வர்றாரு. அப்போ ஒரு பைனான்சியலை பார்க்கும் போது லக் அண்ட் ரிஸ்க் ரெண்டுமே வந்து ஒருத்தருடைய பைனான்சியல் வந்து பிளே பண்ணும். இது ஆத்தர் சொல்லக்கூடிய 2வது சாப்டர். ஆத்தர் சொல்லக்கூடிய 3வது சாப்டர் என்னன்னா, நெவர் எனஃப். பணம் பணம் யார் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? சாப்பாடு மாதிரி, தண்ணி மாதிரி, ஓரளவுக்கு மேல பணம் போதும்னு சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. பணம் வந்து பத்தல, பணம் இன்னமும் வேணுங்கிறதான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ பண விஷயத்துல பாத்தீங்கன்னா போதும்ங்கிற அந்த எண்ணமே வராது. பண விஷயத்துல எப்படி இருப்பாங்க எல்லாருமே, இல்ல பத்துல, பணம் இந்த வந்து பத்துல, போதும் போதும் போதுங்கிற மனநிலையே வராது. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க போதுங்கிற நிலைமைக்கு வந்து கொண்டுட்டு வரணும். போதுங்கிற நிலைமைக்கு வந்து நீங்க கொண்டுட்டு வந்தாதான் பணம் வந்து கரெக்டா இருக்கும். பண விஷயத்துல வந்து அப்பதான் கரெக்டா இருக்கும். நீங்க எதுலையுமே லாஸ் பண்ண மாட்டீங்கிறது தான் ஆத்தர் வந்து சொல்ல வராங்க, நெவர் எனஃப்ங்கிற அந்த டாபிக்ல. இப்ப சின்னதா அடுத்து ஒரு கொஸ்டின். இப்போ இன்னைக்கு வந்து 1 lakh rupees உங்களுக்கு வருதுன்னா, இது அப்படியே நீங்க வந்து செலவு பண்ணிடுவீங்களா, இல்ல சேர்த்து வைப்பீங்களா? 1 lakh rupees வந்து உங்களுக்கு இப்போ கையில இருக்கு. இது வந்து சேர்த்து வைப்பீங்களா, இல்ல செலவு பண்ணுவீங்களா? மேக்சிமம் ஆன தமிழ்நாடு வீடுகள்ல வந்து என்ன பண்ணுவாங்க? சேர்த்து வைக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இதுதான் பெஸ்ட். ஒரு ஒரு 2 பர்சன்ஸ் இருக்காங்க, 1 லட்ச ரூபா இருக்கு. ஆனா ஒருத்தர் இன்னைக்கே அதை வந்து செலவு பண்ணிடுறாரு. இன்னொருத்தவர் என்ன பண்றாருன்னா அதை வந்து சேர்த்து வைக்கிறாரு. அப்ப எது புத்திசாலித்தனம்? தேவைக்கு பயன்படுத்தினப்போ இவங்க வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் தான் பண்ணுவாங்க.
இதுதான் வந்து புத்திசாலித்தனம்னு ஆத்தர் சொல்ல வராரு. சேர்த்து நம்ம வந்து 50-50 எல்லாருமே கரெக்டா சொல்ற மாதிரி தான். 50-50 என்ன பண்ணுவோம், சேர்த்து வைப்போம், சில இதுல வந்து செலவு பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா, நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து மணியா இருந்துச்சுன்னா அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்கணும், அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணணுங்கிறது தான் ஆத்தர் சொல்ல வராரு. எல்லா மோட்டிவேஷனல் ஸ்பீச்லயுமே சொல்லுவாங்க, நீங்க வந்து செலவு பண்ணதுக்கு போக சேர்த்து வைக்காதீங்க, சேர்த்து வச்சதுக்கு போக செலவு பண்ணுவாங்கன்னுவாங்க. இதான் ஆத்தர் சொல்ல வராரு. இதை நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆனா நம்ம ஃபேமிலியில என்னவா இருக்குன்னா, வர காசை வந்து செலவு பண்ணதுக்கு அப்புறமுமே நம்மளுக்கு வந்து பணம் பத்த மாட்டேங்குது. இதுதான் சூழல் இருக்கு. பணக்காரன் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? பெரிய பெரிய பணக்கார வீட்டுல பிறந்தாதான் பணக்காரன் ஆகலாமா? அப்படி இல்ல. சாதாரணமா 1,00,000 இல்ல 50,000 சம்பாதிக்கிறவங்களாலுமே பெரிய பணக்காரன் ஆகலாம். இதுக்கு உதாரணம் என்னன்னா, அமெரிக்கால வாழ்ந்த ஒரு ஜெனிட்டர் கார்டனுக்கு வாட்டர் தண்ணி ஊத்துவாங்கல்ல, அவர் என்ன பண்ணாருன்னா சின்ன சின்னதா சேர்த்துக்கிட்டே வந்தாரு. அவருடைய 70வது வயசுல என்ன ஆச்சுன்னா, பார்க்கும்போது $8 மில்லியன் அவர் கையில இருக்கு. இவருக்கா பெரிய லக்ஸரி கிடையாது, பெரிய லக்ஸரி பர்சன் கிடையாது. ஆனா எப்படி $8 மில்லியன் இருந்துச்சுன்னா, சின்ன சின்னதா சேர்த்துக்கிட்டே வந்தாரு. அது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பெரிய அவருக்கு இன்வெஸ்ட்மெண்டா மாறுச்சு. காம்பவுண்டிங் அண்ட் காம்பவுண்டிங் அண்ட் காம்பவுண்டிங் இதை யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சின்ன நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த வாட்டர் பாட்டில் இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? வாட்டர் பாட்டில், ஒரு வாட்டர் பாட்டில்ல இன்னைக்கு ஒரு டிராப் வந்து நான் தண்ணி ஊத்துறேன். நாளைக்கு நாளைக்கு வந்து அது வந்து 2 டிராப்பா மாறுது. அதுக்கு மறுநாள் 4 டிராப்பா மாறுது. இப்படி இருக்கும் போது ஒரு 30வது நாள் வந்து பாதி பாட்டில் வருதுன்னு வைங்க தண்ணி, 31வது நாள் ஃபுல் பாட்டில் வந்துடும். இதுதான் காம்பவுண்டிங். நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம், இன்னும் சொட்டு சொட்டா நம்ம தண்ணி பண்ணிட்டே இருக்குமே, எப்போதான் அந்த பாட்டில் ஃபுல்லா ஆகுறதுன்னு. ஆனா 30th டே பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் பாதி தான் இருக்கும், 31வது நாள் தண்ணி ஃபுல்லா இருக்கும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். இந்த பேப்பர் இருக்கா, பேப்பர் தெரியுதா எல்லாருக்கும்? பேப்பரோட சைஸ் என்னவா இருக்கும்? 0.01 சென்டிமீட்டர் இருக்குமா? இது மடிச்சா 0.02 இருக்கும். இது ரெண்டா மடிச்சா 0.04 இருக்கும். ஆனா இதே பேப்பரை 45 டைம்ஸ் நீங்க மடிச்சீங்கன்னா வேர்ல்டுல இருந்து இந்த எர்த்ல இருந்து நிலாவுக்கு போற தூரம் இருக்கும். நீங்க வேணா அதை செக் பண்ணி பாருங்க. இதுதான் காம்பவுண்டிங். நம்ப முடியாத இருக்கா? எப்படி இது பேப்பரை மடிச்சா அதோடைய திக்னஸ் வந்து பூமியில இருந்து நிலாவுக்கு போற வரைக்கும் இருக்குன்னு உங்களாட்டி நம்ப முடியாது. அப்போ நம்ப முடியாத உள்ளதான் பைனான்சியலா நம்ம பார்க்கணும். இதுதான் காம்பவுண்டிங். இப்ப இன்னைக்கு டெய்லியும் ₹1 சேர்க்கறீங்க. இப்போ சின்ன ஒரு ஒரு கொஸ்டின் ஒண்ணு பார்ப்போம். இப்ப இன்னைக்கு வந்து ₹1,00,00,000 உங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு கொடுத்தா ₹1,00,00,000. இதே இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ₹1 கொடுப்பேன், நாளைக்கு ₹2 கொடுப்பேன், நாளை மறுநாள் ₹4 கொடுப்பேன்னு ஒருத்தர் சொல்றாரு. மேக்சிமம் ஆஃப் பர்சன் எதை சூஸ் பண்ணுவாங்க? ஏவா பியா சொல்லுங்க? மேக்சிமம் ஆஃப் பர்சன் வந்து எதை சூஸ் பண்ணுவாங்க? ஏவை சூஸ் பண்ணுவாங்களா, பிஏ சூஸ் பண்ணுவாங்களா? ஏ வந்து என்னன்னா 1 crore rupees இமிடியேட்டா உங்க கையில கொடுக்கறது. பி என்னன்னா இன்னைக்கு ₹1, நாளைக்கு ₹2, நாளை மறுநாள் ₹4, அதுக்கு மறுநாள் ₹8 இப்படி கொடுப்பாங்க. எல்லாம் என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னா ஏவை தான் மேக்சிமம் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ₹1,00,00,000 இன்ஸ்டன்டா கிடைச்சிருதுங்கிறத வந்து ஏவை தான் அதிகமா சூஸ் பண்ணுவாங்க. ஆனா சின்ன மேஜிக் பாருங்க, டே 1 ₹1, டே 1 ₹2, 30வது நாள் பாத்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு வந்து ₹53 கோடி. அப்ப ஏவை சூஸ் பண்ணவங்களுக்கு அது லாஸா? இன்னைக்கு வந்து ₹1 கோடி வந்துருது. ஆனா 30வது நாள் பாத்தீங்கன்னா இந்த பிஇ சூஸ் பண்ணவங்க வந்து ₹53 கோடி கிடைக்குது. அப்போ இதுதான் எமோஷனலா சொல்லுவாங்க. இன்னைக்கு கிடைச்சது போதும்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஏவை சூஸ் பண்ணிடுவாங்க. ஆனா கொஞ்சம் பொறுமையா நிதானமா நம்ம இருந்தோம்னா நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து அதோடைய செல்வம் வந்து காம்பவுண்டிங் ஆகும். இதுதான் வந்து ஆத்தர் சொல்ல வர்றாரு. காம்பவுண்டிங் வந்து மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது உங்க பணத்துல. இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டுல அதிகமா லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்னதா அந்த குழந்தை வந்து 1 வயசா இருந்தாலும் சரி, சின்ன சின்னதா நகை சேர்த்துக்கிட்டே வருவாங்க. அந்த குழந்தை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது இவங்களுக்கு பெரிய நகை சேர்ந்து இருக்கும். இது நகை வந்து ஒரே நாள்ல சேர்ந்ததானா? கிடையாது, ஒவ்வொரு நாளா சேர்த்தது. இதுதான் காம்பவுண்டிங். இது வந்து நம்ம ஊர்ல உள்ளவங்களை பண்றாங்க, யூஎஸ்ல பண்றாங்க. ஆனா இதுதான் அவர் எழுதியிருக்காரு. இப்ப நம்ம பண்றது காம்பவுண்டிங்னு தெரியாம இருக்கும், நம்ம வீட்டிலேயே பண்ணிருப்பாங்க.
ஜஸ்ட் ஒரு நகை சேர்க்கிறாங்கன்னு இருக்கும். ஆனா 25 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் ஆஃப் ஜுவல்ஸ் வந்து அவங்களுக்கு சேர்ந்துருக்கும். அடுத்த சாப்டர் ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, கெட்டிங் வித் வெஸ்ட் ஸ்டேயிங் வெல்தி. இப்போ ஒருத்தர் 1 லட்ச ரூபா இருக்காரு, அவரு லக்ஸரியா ஒரு பைக் வாங்குறாரு. ஒரு 10 lakh rupees வச்சிருக்காரு, அவர் வந்து ஒரு லக்ஸரியா ஒரு கார் வாங்குறாரு. அதே ஒண்ணு 10 lakh rupees ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாருன்னா எது பெஸ்ட்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கார் வாங்குறது தான் பெஸ்ட்னு. கார் வந்து பண மதிப்பீடுக்க செய்யும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா 10 லட்சம் 11 லட்சமா மாறும். இதைத்தான் சொல்ல வர்றாரு. கெட்டிங் வெல்தி பார்க்கும் போது தெரியுது, அவங்க ஐபோன் வச்சிருக்காங்க, கையில வந்து பெரிய லக்ஸரியான வாட்சஸ் கட்டியிருக்காங்க. ஆனா நம்ம அதை பார்த்து தான் பிரம்மாண்டமா நினைக்கிறோம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா இவங்க தான் ரிச்சஸ்ட், இவங்கள வந்து யாருக்குமே தெரியாது, ஸ்டேயிங் வெல்த்தியா இருக்கிறவங்க தான் பெட்டர்னு ஆத்தர் சொல்ல வராரு. அடுத்த சாப்டர் டெய்ல்ஸ் யூ வின். நீங்க ஒரு 10 பிசினஸ் வச்சிருக்கீங்க, 10மே உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆனா கூட 10 பிசினஸ்ல 9 பிசினஸ் உங்களுக்கு ஃபாலோ ஆயிடுச்சு. அந்த ஒரு பிசினஸ்ல உங்களுக்கு வெற்றி அடையிறது தான் டெய்ல்ஸ் யூ வின்னு சொல்ல வராரு. இப்போ நிறைய பிசினஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 100 ஸ்டாக்ஸ் இருக்குன்னா 90 ஸ்டாக்ஸ் வந்து லாஸ் ஆகும். ஒரு 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 5 ஸ்டாக்ஸ் வந்து வர கரெக்டா இருக்கும். மிச்சம் உள்ள 5 ஸ்டாக்ஸ் வந்து பெரிய ஹிட் கொண்டுட்டு போவோம். இந்த ஹிட் தான் வந்து அவங்கள தோல்வி அடைஞ்சாலுமே அந்த மணியை கவர் பண்ணிடும். இதுதான் அவர் சொல்ல வராரு. ஒரே பிசினஸ்ல வந்து பெரிய சக்சஸ் ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வேற வேற பிசினஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணு லாஸ் ஆனாலும் ஒண்ணு வந்து ஹிட் ஆகும். இப்ப டைல்ஸ் தோர்த்தாலுமே நீங்க வந்து வெற்றி அடைய முடியும்னு தான் ஆத்தர் சொல்ல வராரு. ஃப்ரீடம். சரி, ஓகே, இங்க பைனான்சியலா சம்பாதிக்கிறவங்க இருக்கீங்க, உங்க வீட்டு கணவர் அதிகமா சம்பாதிப்பாங்க, இந்த பெரிய பெரிய பிசினஸ் மேன கூட எடுத்துக்கலாம். அவங்களாட்டி எவ்வளவு மணி நேரம் வீட்டுல அவங்க குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியுது? நினைச்ச நேரத்துக்கு வர முடியுதா? இல்ல பிசினஸ் இருக்கு, இல்ல கிளைண்ட் வருவாங்க. இப்படிப்பட்ட நிறைய கொஸ்டின்ஸ் தான் வீட்டுல உள்ளவங்க வந்து சொல்றாங்க. இல்ல எனக்கு ஒர்க் இருக்கு, இப்படிதான் அதிகமா சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஃப்ரீடம் கிடையாதுன்னு ஆத்தர் சொல்ல வராரு. ஃப்ரீடம்னா என்னன்னா உங்களுக்கு தோன்ற சமயத்துல உங்களுக்கு தோன்ற செய்யறதா ஃப்ரீடம்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்ணுவாங்க, திடீர்னு 4 நாள் டூர் போகணும்னு ஒருத்தர் வந்து நினைக்கிறாருன்னா ஓகே அவர் டூர் போலாம். அப்ப அவருக்கு வந்து எந்த ஒரு ஸ்டக்குமே கிடையாது. இதுதான் ஆத்தர் சொல்ல வராரு. அப்ப நீங்க 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலுமே உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் நீங்க நினைச்சதை உங்களாட்டி பண்ண முடியலன்னா நீங்க வந்து ஒரு பணக்காரன் இல்லைன்னு ஆத்தர் சொல்ல வராரு. அடுத்தது பணம் எப்பவுமே நீங்க சேர்த்து வைக்க பழங்க. சின்ன பிள்ளையில ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்னதா உண்டியல போட்டு பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனுக்கு சொல்லி தருவாங்க, நீங்க வந்து சேர்த்து வைக்கணும், நீங்க வந்து இது டெய்லி ஒரு 10 ரூபா சேருங்கன்னு. அப்போ பணம் உங்கள்கிட்ட இருக்கு, பெரிய அமௌண்ட் ஆஃப் உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் இருந்தாலும் சின்ன அமௌண்ட் இருந்தாலுமே டெய்லியும் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் உங்க சில்ட்ரனுக்கு வந்து நீங்க பணத்தை சேர்த்து வைக்கிறத கத்து கொடுங்க. எக்ஸ்பென்ஸ் வந்து பிளான் பண்ணி பண்ணுங்கிறதா ஆத்தர் சொல்ல வர அடுத்த சாப்டர். ஓகே, ரீசனபிள் அண்ட் ரேஷனபிள். இது எதுக்காச்சும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? இது என்ன இந்த டாபிக் பத்தி? ரீசனபிள் அண்ட் ரேஷனபிள்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 30 lakhs இருக்கு, ஆனா அவங்கள்ட்ட வந்து வீடு இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த 30 lakhs வச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நினைப்பாங்க. ஆனா தேவைன்னு ஒண்ணு இருக்கு, நீங்க ஆடம்பரத்தை தான் வாழக்கூடாது, தேவைகளை வந்து நீங்க பண்ணிக்கலாங்கிறதா இவர் சொல்ல வராரு. நீங்க வந்து எல்லாத்தையும் சிக்கனம் பண்றோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க சிக்கனம் பண்ணக்கூடாது, எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து சிக்கனமா இருக்கக்கூடாது. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா தேவைக்கு செலவு பண்ணது போகதான் செலவு சேர்த்து வைக்கணுங்கிற அந்த கான்செப்ட தான் ஆத்தர் சொல்ல வராரு. இப்ப எப்படி உங்களுக்கு இருக்கும்னா இல்ல என்ன பண்ணுவாங்க, தேவைக்கு கூட சில பேர் காசு எடுக்காம சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட அதுல இருந்து எடுக்க மாட்டாங்க, சாதாரணமா ஒரு மெடிக்கல்ல காட்டிப்பாங்க. அப்படி இருக்காதீங்க, உங்க தேவைக்கு எடுங்க, ஆடம்பரத்துக்கு எடுக்காதீங்க. தேவைக்கு ஆடம்பரத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இதுதான் ஆத்தர் வந்து சொல்ல வராங்க. அடுத்து இதுதான் முக்கியமான டாபிக், செடக்ஷன் ஆஃப் பெசிமிசம். இப்ப என்ன நம்ம நினைக்கிறோம்னா ஒரு விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, ஒரு விஷயத்துல நீங்க வந்து ஒரு முதலீட போற மாதிரி இருந்தாலும் சரி, நியூஸ்ல வரும் இந்த ஸ்டாக்ஸ் இவ்வளவு டவுன் ஆயிடுச்சு, இங்க பணம் கொடுத்தனால இவ்வளவு பேர் ஏமாந்துட்டாங்கன்னு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நெகட்டிவ் நியூஸ் தான் பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆகுது. அப்ப நம்ம என்ன இதெல்லாம் போட்டா இதெல்லாம் ஆயிடுமான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் சைடே நம்ம போக மாட்டோம். அப்போ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த பாயிண்ட்ல நெகட்டிவ் நியூஸ் நிறைய இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகும், ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு நேர்மறையான சிந்தனையில பாசிட்டிவா நீங்க வந்து மணியை வந்து அணுகுங்க. இப்ப அதிகமா ஒருத்தர் பணக்காரன் ஆனாலே நம்ம என்ன நினைப்போம்னா வந்து திருடிட்டான், இவன் பொய் சொல்லி சம்பாதிச்சான், அவர் எவ்வளவுதான் நேர்மையா சம்பாதிச்சாலுமே நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வைப்போம்.
இப்ப ஒருத்தர் சொல்ற இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க, நான் உங்களுக்கு வந்து அதுல வந்து ரிட்டர்ன்ஸ் தரேன்னு சொன்னாலுமே அவங்க பத்தி என்ன சொல்லுவாங்க, இவன் ஏமாத்திட்டு இருந்தான்னு சொல்ல வருவாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க நெகட்டிவ் நியூஸோ மீடியால வர நியூஸோ நம்பாதீங்க. இது வந்து பொய்யை தான் அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு பைனான்சியலா நீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்கன்னா அதுல உள்ள பாசிட்டிவ் என்னன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி உள்ள நீங்க ரெண்டுத்தையும் தான் ஆய்வு பண்ணணும். ஆனா நெகட்டிவ் மட்டும் நீங்க ஆய்வு பண்ணாதீங்கன்னு தான் ஆத்தர் சொல்ல வராது இந்த டாபிக்ல. இப்ப வெல்த்னா என்னது? இது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். வெல்த்ங்கிறது எப்படி இருக்கும்னா, நீங்க பார்க்காததான் வெல்த். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன்னா உங்கள்ட்ட சின்ன வயசுல இருந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நகை சேர்ப்பாங்க. ஆனா ஒரு 25வது வயசுல பெரிய நகை வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்கணும்னு நான் சொன்னேன்னா இதுதான். வெல்த்ங்கிறது உங்களாட்டி பார்க்கவே முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு உங்களுக்கு அது வந்து பெரிய மடங்கா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த டாபிக்ல வந்து சொல்ல வராங்க. இது எப்படி நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு பைனான்சியல் சம்பந்தமா இது இருக்கும். வெல்த்னா எப்படி? வெல்த்தா இருக்கிறது பெட்டரா, ரிச்சா இருக்கிறது பெட்டரா? வெல்த்தா இருக்கிறது பெட்டர்னா ஏன்னு சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ரிச்சா இருக்கிறது பெட்டர்னா பின்னு டைப் பண்ணுங்க. ரிச்சா இருக்கிறது பெட்டரா? இல்ல, வெல்த்தா இருக்கிறது பெட்டர். ரிச்சா இருக்கிறதுனா நம்மள்ட்ட என்ன ஷோ காட்டுவாங்களா, கார் இருக்கு, அந்த கார் இஎம்ஐல இருக்கும். ஆனா என்ன பண்ணுவோம், நம்ம காரை மட்டும் தான் பார்ப்போம், அதுல உள்ள நபரை பார்க்க மாட்டோம். இவர் நான் இந்த கார் வாங்கிட்டாருன்னு நம்ம பார்ப்போம். அந்த கார் இஎம்ஐல இருக்கும். இது வந்து ரிச்ச காட்டுறது. வெல்த்னா அவர்கிட்ட வந்து கார் இருக்காது, நம்ம இவர் நடந்து வரான்னு பார்ப்போம். ஆனா அவருக்கு பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இது வந்து அவருக்கு தெரியும், நம்மளுக்கே தெரியாது. நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு மனிதரை பார்த்தோம்னா அவர் வச்சிருக்கிற போனை வச்சு, அவர் வச்சிருக்கிற காரை வச்சு இவர் இது இந்த ரிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது அப்படி கிடையாது. வெல்த் தான் இங்க மேட்டர், வெல்த் தான் இங்க இம்பார்ட்டன்ட். ரிச்சா எல்லாராட்டையும் எல்லாருமே வாழ்ந்துடலாம். ஒரு சாதாரணமா ஒரு இஎம்ஐல போனாலுமே ஒரு போன் வாங்கிடலாம், ஒரு கார் வாங்கிடலாம். ஆனா வெல்த்தா இங்க வாழ்றதுதான் இங்க வந்து டாஸ்கே. அப்ப இங்க ரிச்சா வாழ்றத நம்ம விட்டுடணும். வெல்த்தா வாழ்றதுக்கு தான் பார்க்கணும். இன்கம் அந்த ரிச்சா வாழ்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா வெல்த்தா வாழ்றது இங்க யாருக்குமே தெரியாது. அப்ப ஆத்தர் என்ன ஒரு பாயிண்ட சொல்ல வர்றாருன்னா, நீங்க ரிச்சா இருக்காதீங்க, உங்களுடைய மணியை வச்சு நீங்க வெல்த்தா மாறுங்கன்னு தான் ஆத்தர் இங்க சொல்ல வராங்க. இந்த புக்கோட ஸ்ட்ரென்த், நான் ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த புக்கோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, யார் வேணாலும் படிக்கலாம். இது பிசினஸ் பீப்புள் தான் படிக்கணும், ஆண்டர்பிரனர் தான் படிக்கணுங்கிற அந்த கான்செப்ட் கிடையாது. இது யார் வேணாலும் படிக்கலாம். எல்லாருக்கும் ஈஸியா ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய புக்கு தான் இந்த சைக்காலஜி ஆஃப் மணியோடைய புக்கு. இது வந்து நீங்க, நான் இது புக்கு படிச்சு பிராக்டிகலா ஃபாலோ பண்ணும் போது தான் தெரியுது. இப்ப நீங்க புக் ரிவ்யூ வந்து நிறைய இந்த 70 டேஸ்ல எல்லாருமே சொல்றாங்க. இந்த சேர்க்கிற இந்த இந்த புக்கை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட்ல ஒருத்தவங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க டே 1ல. இதுக்கப்புறம் 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் சொல்ல போறாங்க. இப்படி உள்ள புக்கெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ரிச் டாட் புவர் டாட் சொல்ல வராங்க. இப்படி சொல்லும் போதே கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். இது ஒரு புக்ல உங்களுக்கு வந்து பெரிய நாலேஜ் இல்லாம 2 3 புக்கை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும் போதுதான் உங்களுக்கான அந்த அந்த நாலேஜ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ நான் புக்கு சொல்லிட்டேன். இப்ப நீங்க இது அப்படியே கேட்டுட்டோம்னா உங்களுக்கான பயன் கிடையாது. இந்த புக்கை வாங்கி நீங்க அவசியமா படிக்கணும். இந்த புக்குக்கு நான் தரக்கூடிய ரேட்டிங்ஸ் என்னன்னா 4.5 தருவேன். ஏன்னா பைனான்சியலை பத்தி நீங்க ஸ்கூல்ல கூட படிச்சிருக்க மாட்டீங்க, காலேஜ்ல படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இந்த புக்கை அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. சோ இந்த புக்கை அனைவரும் வாங்கி படிங்க. நீங்க எந்த ரிவ்யூ கேட்டாலுமே நீங்க ஃபாலோ பண்ணாதான் அதுக்கான இம்பாக்ட நீங்க பார்க்க முடியும். இப்ப நீங்க சொல்லுவீங்க இதெல்லாம் ரிச், இப்ப நான் உங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்டாலுமே நீங்க ரிச் பத்தி சொன்னீங்க, வெல்த் பத்தி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு போறதுனால அதுக்காக பேசல. இந்த புக்கை நீங்களும் படிங்க. படிச்சுட்டு அதுல உள்ளதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 3 மந்த்ஸோ இல்ல 6 மந்த்ஸோ டைம் எடுங்க. அதுக்கப்புறமா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, ஆமா நீங்க சொன்னதுனால இந்த புக்கை நான் போய் படிச்சேன், அதுக்கப்புறம் என் பைனான்சியலே பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு. நீங்க 1 லட்சம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, லட்சங்கள்ல சம்பாதிச்சாதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆக முடியுங்கிறது. அப்படி கிடையாது. நீங்க வந்து 10,000 20,000 சம்பாதிச்சாலுமே ஓரளவுக்கு மேல நீங்க கோடீஸ்வரனா மாறலாம். அதுதான் இந்த புக் வந்து கத்து தருது. கண்டிப்பா இந்த புக்கை அனைவரும் வாங்கி படிங்க. எனக்கு வாய்ப்பு தந்த என்ஐபிஆர் டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபீட்பேக் இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப இன்சைட்ஃபுல்லா, ப்ராக்டிக்கலா, தாட் ப்ரோவோக்கிங் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மாதிரி உங்ககிட்ட உள்ள பேப்பர் பாட்டில எடுத்து புக்ல இருக்கிற கான்செப்டை ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க.
மணி ஏர்ன் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல. மணிய பத்தி எப்படி திங்க் பண்றோம், டெசிஷன் எடுக்கிறோம் அண்ட் மேனேஜ் பண்றோம்னு தான் லாங் டர்ம் சக்சஸ் டிசைட் பண்ணுதுன்னு பவர்ஃபுல் மெசேஜை இந்த புக் மூலமா தெரியப்படுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் நாலேஜ் அண்ட் இன்சைட்ஸ் வித் ஆல் ஆஃப் us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. இன்னைக்கு செஷனுடைய டேக்அவேயா, பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, அதை சரியாக பயன்படுத்துவது ஒரு அறிவு. வெல்த்னா அமௌண்ட் ஆஃப் மணி மட்டும் இல்ல, குட் டெசிஷன்ஸ், பேஷன்ஸ், டிசிப்ளின் அண்ட் ரைட் மைண்ட் செட்னு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இந்த புக் மூலமா நான் எடுத்துட்டு போறேன். ஸோ நான் உங்களோட பிக்கஸ்ட் டேக்அவே அண்ட் ஃபீட்பேக்ஸ்க்காக நானும் ப்ரெசென்டரும் வெயிட்டிங். எஸ், கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எஸ், ஃபர்ஸ்ட் ராமலட்சுமி மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. எஸ் சார். தேங்க்யூ பிரதர். அருமையா இருந்தது. நீங்க அந்த புத்தகத்தை ரிவ்யூ பண்ணி நீங்களும் சேர்ந்து சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்ச நேரம் அந்த லைன் வந்து இதாகல. இப்போவும் அதுக்கப்புறம் நான் கேட்கும் போது ரிச்சா இருக்கணுமா பெஸ்டா இருக்கணுமா, அது ரொம்ப வேல்யூபுல்லா இருந்துச்சு. பெஸ்ட் தான் அப்படின்றது என்னுடைய தாட். அந்த ரிச்ன்றது நம்ம வந்து ஒரு ஆடம்பரத்துக்கான ஒரு இதா இருக்கும். அது சொல்லும் போது நீங்க அந்த சேமிப்பத்தை சொல்ல வச்சு என்னுடைய குழந்தைங்களுக்கு சிறுக சிறுக அந்த காயின் சேர்த்து வரும்போது இப்ப தங்கத்துல விலை பார்க்க மலைப்பா இருக்கு. இப்ப அந்த மாதிரி சேர்த்து வச்சதுனால அந்த நம்மளுடைய வருமானத்துலன்றது சேமிப்பு ஃபர்ஸ்ட் வச்சுட்டு நான் வந்து வருமானத்துல லைன் வந்து பண்ண சொல்லணும். அந்த மாதிரிதான் நாங்க பண்ணிட்டு வந்தோம். அது இப்ப என்னுடைய 2 பெண் குழந்தைங்களுக்கும் மலைப்பா எங்களுக்கு தெரியாது மேரேஜுக்குன்றது நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு சவரம் 1,00,000க்கு மேல போதுன்னும் போது 25 1,00,000 30,00,000 ஒரு குழந்தைங்களை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னும் போது அருமை. அதே மாதிரி நாங்க ஸ்கூல் படிக்கிறச்சே வந்து சேமிப்பு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு சேமிப்பு திட்டம் வந்து தொடங்கி ஸ்கூல் மூலமா அதை நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது இப்ப கிடையாது இதுல ஸ்கூல்லயும். அது மீண்டும் கொண்டு வரணும். நான் அதை இது பண்றேன். சார்ட்ட சொல்லி இதை வலியுறுத்த சொல்லணும். மற்றபடி நீங்க சொன்ன விதம் அருமை. எல்லாம் இப்ப நான் கேட்டதுல இருந்து இந்த விஷயம் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நீங்க எடுத்து உரைத்த விதமும் அதை வந்து அப்படியே லைவா பாக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த அதுக்குள்ளே போயிட்டோம். நம்ம மணி எப்படி நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும், எப்படி அதை வந்து மணி சம்பாதிச்சா பத்தாது, அதை வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணி எப்படி நம்மளுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அதை நான் ரொம்ப உணர்ந்தேன். நான் இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அது இன்னும் நல்ல திறம்பட செய்யணுன்ற அவேர்னஸ் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு வந்தது. தேங்க்யூ பிரதர். வெரி நைஸ். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஃபாத்திமா அஃப்ராஸ் மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கீட்டுக்கு வேணும்னு சொன்னா நேத்திய செஷன் வந்து நிறைய லேர்னிங் கிடைச்சது. அப்ப இன்றைக்கு செஷன் இந்த மாதிரி புக்கும் இருக்குது, சைக்காலஜி ஆஃப் மணி புக் இருக்கு. இன்னும் வந்து இந்த படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. அப்ப லேர்னிங் ஒன்று எடுப்போமே, இதுல ஜாயின் பண்ணி லேர்னிங் எடுப்போமே என்ன கீ பாயிண்ட்ஸ் சொல்லிதான் நான் இதுல ஜாயின் ஆகினேன். இப்ப இன்றைக்கு ஜாயின் ஆகினது. ஸோ நிறைய லேர்னிங். உண்மைக்கும் நான் வந்து மணிய செலவழிக்கிறத கூட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேமிக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுருவேன். பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்ல போடுவேன். அப்ப எங்களுக்கு வந்து அதுலயும் வந்து இப்ப கம்பவுண்ட் எஃபெக்ட் நீங்க தானே, 2 4 8 16 அந்த மாதிரி செய்யறது. இப்ப ஒவ்வொருக்கும் அந்த நெட் பில்ட் பண்றதுக்கு என்ன செய்யறது என்ன சொல்ற விஷயங்கள். அதுவும் இன்னைக்கு இந்த கீட்டுக்கு இருந்துச்சு. அடுத்தது ரிச்சா இருக்கணுமா, சாமான் கூட தான் வச்சிருக்கணும்னு இல்லை. நம்மள்ட்ட வந்து வெல்த்தியா இருந்தாலும் அந்த அது அது வெல்த்தியா இருக்கிறது எப்படின்னு சொல்றதும் கூட லேர்னிங் கத்து தந்துச்சு. நம்ம வந்து சரியா தான் இருக்கோம். நம்ம இருக்கோம், இங்க பண்றோம் இருக்கு. அப்ப நம்ம யோசிக்கிறோம், நான் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணதில்ல. அதுல வந்து படிக்கணும். அதோட படிக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் கலீல் ரஹ்மான் சார் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷஃபீக் அஹமத் சார். சார்
உங்க பிரசன்டேஷன் ரொம்ப அழகா, ரொம்ப இன்சைட்ஃபுல்லா, பிராக்டிகலா இருந்தது. இந்த சைக்காலஜி மணி புத்தகத்த அந்த கான்செப்ட் ரொம்ப எளிமையா சொன்னீங்க. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. குறிப்பா வெல்த், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், தென் இந்த காம்பவுண்டிங் மெத்தட். ஸோ பணத்தை எப்படி சேவ் பண்றது, தென் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் போற கான்செப்ட்லாம் ரொம்ப அருமையா புரிஞ்சது. ரொம்ப வேல்யூபிள் சப்ஜெக்ட் இது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாத்துக்கும். ரொம்ப சிந்திக்கவும் வச்சீங்க. அதே நேரத்தில் ரொம்ப சிறப்பாகவும் சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் முகமது நத்வி சார், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி சார் சோமா? ரியலி அமேசிங். உங்களோட புக் ரிவ்யூ உண்மையிலே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன்னா, பீயிங் வெல்தி இஸ் பெட்டர் தென் ரீச். அழகாக சொன்னீங்க. அந்த விஷயத்தை அழகாக ஒவ்வொருத்தருக்கும் தெளிவுபடுத்தினீங்க. உண்மையிலேயே அற்புதமான நிமிடங்கள் உங்களோட இந்த செஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் 1 minute. அண்ட் Thank you for பார்ட்டிசிபேஷன். feedback. இன்னைக்கு Thank you. இப்ப என்னன்னா கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. இந்த புக்கை ஓகே, நீங்க வந்து யார்? வெயிட். இந்த புக்கை Yeah. நீங்க வந்து இப்ப ரிவ்யூ ஆ. கேட்டதோட இல்லாம நீங்க அவசியம் இந்த புக்கை படிங்க. படிச்சுட்டு 6 months ஆனாலும் சரி, எனக்கு நீங்க படிச்சுட்டு நீங்க ஒரு இதே மாதிரி ஒரு புக் ரிவ்யூ கொடுங்க இந்த புக்குக்கு. அந்த ரிவ்யூல நான் உங்கள்ட்ட வந்து கலந்துக்கிறேன். இந்த ஃபீட்பேக் கொடுத்ததுக்கும் நீங்க அட்டன் பண்ணதுக்கும் தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். இன்னைக்கு செஷனும் மீனிங்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு அவர் பிரசன்டர் ஃபார் ஷேரிங் சச் அன் இன்சைட்ஃபுல் ரிவ்யூ. அதே மாதிரி ரெகுலரா ஜாயின் பண்ணி ஒவ்வொரு செஷனையும் மீனிங்ஃபுல்லா மாத்துற அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. ரிமெம்பர், நாலேஜ் க்ரோஸ் when we read. Wisdom grows when we apply what we learn. நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் பிரசன்டரும் ஒரு வண்டர்ஃபுல் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning and keep growing. Good night. Thank you.